Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வனஜா அறிவல்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சீக்வென்ஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீக்வென்ஸ் ஸ்டிச் பண்ண என்ன நீடில் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டுலிப் நீடில் சைஸ் வந்து 24 mm இந்த சைஸ் தான் எடுத்திருக்கேன். 14 mm சைஸ்லேயுமே நம்ம வந்து சீக்வென்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். சீக்வென்ஸை எப்படி நான் நீடில் லோட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒவ்வொரு சீக்வென்ஸாக எடுக்கிறேன். என்னோடய மிடில் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு சீக்வென்ஸை நீடில் லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி இப்போ இங்கே ஒரு 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த 3 லைன்ஸில் 3 டைப்ஸ் ஆஃப் சீக்வென்ஸ் ஸ்டிச்சஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் சீக்வென்ஸாக எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு சீக்வென்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் சில்வர் கலர் சீக்வென்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறனால சேம் அதே கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன் இந்த கலரில் நான் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்தளவுக்கு த்ரெட் வந்து வெளியே ஆடாக தெரியாது, ஒரு நீட் ஃபினிஷிங்கில் தெரியும். சிங்கிள் சீக்வென்ஸாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் இங்கே ஒரு சிங்கிள் சீக்வென்ஸ் வச்சுருக்கேன். சீக்வென்ஸை ஒட்டி ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு சீக்வென்ஸ் நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டே போகணும். சீக்வென்ஸை ஒட்டி ஸ்டிச் போட்டு அப்புறம் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த சீக்வென்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எண்ணாட் போடணும். எண்ணாட் எப்படி போடணுன்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஸ்டிச்சுக்கு எண்ணாட் போடுவோம்ல அதே தான், அந்த மாதிரி தான் எண்ணாட் போடணும். ஏன் லாக் ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாக் ஸ்டிச் போடாமல் போட்டோன்னா லாஸ்ட்டாக உள்ள அந்த சீக்வென்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் லைட்டாக. ஸோ அந்த மூவ் ஆகாத அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் நம்ம வந்து போடுறோம். அப்படி போட்டால் நமக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப் இப்போ பார்க்கலாம். இந்த டைப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வென்ஸ்க்கு மேலே இன்னொரு சீக்வென்ஸ் அப்படியே ஓவர்லே ஆகி வரும். குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு சீக்வென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு சீக்வென்ஸ் இப்போ வச்சு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து குட்டி செயின் ஸ்டிச் வந்து போடாமல் அப்படியே வந்து அடுத்த ஒரு சீக்வென்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைப்பில் என்ன சொல்லியிருப்பேன்னா ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த சீக்வென்ஸ் வைக்க சொல்லியிருப்பேன். இதில் வந்து அப்படியே இல்லாமல் ஒரு சீக்வென்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அது மேலே அடுத்த ஒரு சீக்வென்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். வீடியோவில் காட்டுறல இந்த மாதிரி இப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே அந்த சீக்வென்ஸ் எல்லாம் ஒரு சீக்வென்ஸ்க்கு மேலே அப்படியே படுத்திருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பார்க்க நீட்டாக இருக்கும். சீக்வென்ஸை ஒட்டி ஸ்டிச் போடுங்க, தள்ளி போடாமல் நல்லா ஒட்டி ஸ்டிச் போட்டு கொண்டு வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீக்வென்ஸ் வந்து லைட்டாக மூவ் ஆகும். நீங்கள் லைட்டாக வந்து ஸ்டிச்சஸை தள்ளி போட்டாலும் கூட. ஸோ அதனால தான் நெருக்கமாக சீக்வென்ஸை ஒட்டி ஸ்டிச் போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஃபைனலாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போடுங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டைப்பும் இந்த டைப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லாக் ஸ்டிச் போட்டு சீக்வென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
இதில் வந்து நம்ம லைன்ஸில் வந்து ஸ்டிச்சஸ் போட மாட்டோம். கரெக்டாக சீக்வன்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு கீழே சீக்வன்ஸ் ஒட்டி கீழே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா தான் டர்ன் பண்ணி நம்ம லைன்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். இப்போது சீக்வன்ஸ் ஒட்டி கீழே ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நீங்கள் நீடில் திருப்பி நெக்ஸ்ட்டு லைனில் வச்சு ஒரு ஸ்டிச் போடணும். லைன்கிட்டையும் இன்னொரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் அடுத்த சீக்வன்ஸ் வைக்கணும். நான் வீடியோவில் காட்டுறேன்ல இந்த மாதிரி. இந்த டைப்பில் வர ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபில்லிங்காக நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப்போ இல்லை ஒரு ஃப்ளவரோ நம்ம வந்து ஃபில்லிங் கொடுக்குறோன்னா சீக்வன்ஸ் வச்சு, அதில் வந்து இந்த டைப்பில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி வந்து ஃபில்லிங் கொடுப்போம். இன்னொரு டைப்லையும் யூஸ் பண்ணலாம், பட் இந்த டைப்பில் யூஸ் பண்ணும்போது அந்த டிசைன் பார்க்க இன்னமும் அழகாக தெரியும். நான் உங்களுக்கு பார்ட் 2ல் ஃபில்லிங் சீக்வன்ஸ் வச்சு ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சீக்வன்ஸுக்கு கீழே ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே லைன் கிட்ட ஒரு செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் வைக்கணும். ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்வன்ஸ் வச்சு எப்படி ஃபில்லிங்லாம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோஸில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.